ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாரி நேற்று வீடியோ போட முடியல. சண்டே விலாக் தான். சண்டேனாவே ஊருக்கு கிளம்பிடுவோம். போய் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அத்தை சொன்னாங்க, பின்னாடி போய் பாருங்கன்னு நாய் குட்டி போட்டிருக்குன்னு. சரின்னு போய் பார்த்துட்டு அந்த குட்டி நாய்க்கிட்ட ஜாலியாக விளையாடிட்டு நல்லா நிம்மதியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸாக இருக்கும்போது தான் இங்கே தான் ஒரு ஆபத்து நெருங்குச்சு நமக்கு. என்ன ஜாலியாகவே இருக்கீங்களா, எடுங்க கிளம்ப எல்லாம் டிரைவிங் கற்றுக்குவீங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு அரையும் குறையுமே ஏற்கனவே டிரைவிங் தெரிஞ்சதுனால ரிவர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். கண்டிப்பாங்க லேடிஸ் டிரைவிங் கற்றுக்கணும், முக்கியமாக கார் கற்றுக்கணும். ஏன்னா அதுதான் பயங்கர சேஃபான ஜோனு. நீங்கள் நைட் டைமில் எங்கே போகணுன்னாலும் கார் டிரைவிங் தெரிஞ்சுது அப்படின்னா பயங்கர சேஃப்டியாக போகலாம். டூ வீலரோட கார் தான் பயங்கர சேஃபு. எத்தனை பேருக்கு கார் ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போல்லாம் கார் அப்படிங்கிறது எல்லார் வீட்லேயுமே இயற்கையாக இருக்கிறது தான். ஸோ அதனால் சீக்கிரமாக எல்லாருமே கார் ஓட்ட கற்றுங்க. தெரிஞ்சவங்க ஒரு லைக் போடுங்க. அடுத்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். வீட்டுக்கு வரும்போது நைட் ஆகிடுச்சிங்க. பயங்கர நைட் ஆகிடுச்சி. காலையிலேருந்து ஜாலியாக அங்கேயும் இங்கேயும் சாப்பிட்டுட்டு இருந்துட்டு நைட்டு போய் வீட்டில் சமைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதே ஐயோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி சரி நீ கவலைப்படாத, கார்லாம் ட்ரைவ் பண்ணி கொஞ்சம் டயர்டாக இருக்க, நான் உனக்கு வெளியில் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பரோட்டா கடைக்கு தான் போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா அடடா சில்லி பரோட்டா, பிச்சு போட்ட பரோட்டா, அதுக்கப்புறம் பொரிச்ச பரோட்டான்னு சொல்லிட்டு கொட்டி கிடந்தது. அதில் 2 இதில் 2ன்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டியும் உள்ளே தூக்கி போட்டுக்கிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டேங்க. வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம், அப்போ தான் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட முடியும்னு பிக் பாஸ் சாப்பிட்டுட்டு சூப்பராக சாப்பிட்டோம். உங்களுக்கு சண்டே எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.